நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வெம்பக்கோட்டையில் திமுக தலைமையில் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக இன்று காலை 10 மணி அளவில் திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் நோக்கில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதையும் அந்த மக்கள் விரோத சட்டத்திற்கு ஒத்து ஊதும் அதிமுகவையும் கடுமையாக கண்டிக்கும் வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வி ஜெயபாண்டியன் மற்றும் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஆர் ரகுராமன் அவர்கள் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தலைவர்கள் கிராமப்புற ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் முயற்சிகள் மக்கள் விரோதமானவை என்றும் சமூக நீதிக்கும் அரசியலமைப்பு சிந்தனைகளுக்கும் எதிரானவை என்றும் கடுமையாக சாடினர். மேலும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரும் மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய அதிமுக அதற்கு ஒத்து ஊதும் வகையில் செயல்படுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் மாநில உரிமைகளையும் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தையும் பறிக்கும் செயலாக இது அமைந்துள்ளதாகவும் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி தங்களது உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பாதுகாக்கும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் மக்கள் நலத்திட்டங்களை அழிக்கும் எந்த சட்டத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் பெரும் அரசியல் கவனத்தை ஈர்த்ததுடன் ஒன்றிய அரசுக்கு எதிரான மக்களின் ஒற்றுமையான குரலை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. மேலும் இக்கூட்டத்திற்கு வெம்பக்கோட்டை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகேஸ்வரன் குருநாதன் மற்றும் 7000 பண்ணை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ராஜா சுப்பிரமணியம் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.